Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கு என்று வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய ஆண்டில் புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையினால வார்த்தைகள் நம்மளை வழி நடத்துகிறது. இந்த ஆண்டு உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றளவும் இன்னைக்கும் நமக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்து நடத்த போகிறார். இருந்த இடங்களில் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிற வேத வசனத்துக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அசைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. தேவையற்ற உணர்வுகளையும் எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இனியும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். வாங்க இந்த நாளுக்குரிய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனையும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தர்மியான வார்த்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நாம நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும்ன்றதுக்காக எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருக்குள்ள அவருடைய சொல்லுகிற எல்லா காரியத்திலும் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், பாருங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் என்னிலும் என் வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தில் அவ்வளவு தெளிவாய் வார்த்தைகள் கொடுக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நான் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வீர்கள் என்றால், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் மிகுந்த கனிகளை உங்களால் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது முதல் எடுக்கும் போதே சொல்றேன், என்னில் நிலைத்திரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறதே இல்லை. மனுஷன் சொல்ற வார்த்தைகள்ல நிலைச்சிருக்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுகிறோம். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கவனமா செய்கிறோம். ஐயோ அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க, ஆபீசர் திட்டுவாங்க, மேனேஜர் திட்டுவாங்க, இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்கன்னு கணவரை வச்சோ இல்லைனா தாய் தகப்பனை வச்சோ யாராவது ஒரு பெரிய அதிகாரிகளை வைத்து உறவுகளை வைத்து நாம் என்ன பண்றோம், அவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். அவங்க சொல்லுகிறதை செய்வதற்கு முனைக்கிறோம் நம்ம. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இல்ல இல்ல, நீ என்னில் நிலைத்திரு. உங்க வீட்டின் ஆசீர்வாதங்கள் பெருக, உங்களுடைய வியாபாரங்கள் பெருக, உங்களுடைய தொழில் பெருக, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஊழியங்கள் பெருகணும்னா முதலாவது நீங்க என்னில நிக்கணும். என் வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஐயோ இயேசு இதை சொல்லியிருக்கிறார், இதை நாம் செய்ய வேண்டும், இதை நம்ம விட்டுடக் கூடாது என்பதில் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேற எதையுமே நம்ம கிட்ட கேட்கல. நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம், என் வார்த்தை உங்ககிட்ட இருக்கா, நீ நான் சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீர்களா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். இந்த காலை வேளையில நம்மளோடு கூட இருக்கிறார் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நான் தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு சில வார்த்தைகள் புரிந்தது. பாருங்களேன், இந்த உலகத்துல உபத்திரவங்கள் அதிகமாயிடுச்சு, இந்த உலகத்துல விபச்சாரங்கள் அதிகமாயிடுச்சு, இந்த உலகத்துல அநேக போர்கள் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சச்சரவு, எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் நிமித்தமா ஒரு சகோதரர் இறந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் இந்த உலகத்தை அப்படி மூடி இருக்கு. பாவம் மூடி இருக்கு, இந்த உலகத்தை மூடி இருக்கு. அப்போ இந்த உலகத்துக்குள்ள நாம ஷைன் ஆகணும், இந்த உலகத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகணும், உலகத்திற்குள்ள நாம சாட்சியா வாழணும்னா கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அநியாயமாய் எல்லா விதத்திலையும் பிசாசுடைய கிரியைகள் அதிகமா இருக்கிறது. எந்த உயிருக்கும் எந்த மதிப்பும் இல்லை இந்த நாள்ல. எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுகிறது, விபச்சாரத்தை நோக்கி ஓடுகிறது, எல்லா காரியமும் தலைகீழாக மாறுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்துல தான் கர்த்தர் நம்மிடத்துல சாட்சி எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல வாழ்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் கெட்டு போய் இருப்பது என்பதை அறிந்து
பயந்துதான் அவரே இறங்கி வந்தார். ஆமென். அவர் வந்து சொன்ன வார்த்தை தான், அம்மா நீ என்னில் நிலைத்திரு, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். என்னில் நிலைத்திரு, உன் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். என்னில் நிலைத்திரு, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தேன்னா நீ நினைப்பதற்கு மேலான காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகம் அநியாயத்தில் இருக்கு இல்லையா? சோ இந்த உலகத்தின் அநியாயத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மடிந்து போகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில நாம தனித்து விடப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த உலகத்தோட சேரக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார் ஆண்டவர். நாம் தனித்து தேவனோடு கூட இணையணும். ஆமென். சோ தேவனும் நாமும் இணைந்திருந்தால் இந்த உலகத்தை அசைக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு இணைக்கப்படும் போதெல்லாம் இந்த உலகத்தை ஒரு பெரிய எழுப்புதல் நம்மளால செய்ய முடியும். பாருங்க, பைபிள்ல நாம நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் உலகத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய காரியங்கள் வெளிப்படல. ஆனா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தன் தேவனுக்காக பிரித்தெடுக்கும் போது அவர்கள் இந்த உலகத்துல பிரகாசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ பவுல பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டுல 18 நிருபங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். சோ தேவன் வந்து பிரித்தெடுத்து பிள்ளைகளை சாதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அதை விரும்புகிறார். அப்போ தனித்திருந்தா இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் செய்து முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம காட்டிலும் பிசாசானவன் ரொம்ப கிளவரா, அவன் ரொம்ப தந்திரமுள்ளவன். அவன் வந்து எப்பேற்பட்ட காரியத்தையும் வஞ்சிக்க கூடியவன். அவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, இந்த உலகத்தை அழிக்கணும், அந்த ப்ராசஸ்ல அவர் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நாம தன்னிச்சையா இதுல செயல்படவே முடியாது. அப்ப நாம நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தா, ஏன்னா என்னைக்குமே நாம் பலவீனமானவர்களாகிய நாம் இந்த உலகத்தை எதிர்க்க முடியாது. பலவீனமான நாம் பலனுள்ள கிறிஸ்துவுக்குள்ள இணையும் பொழுதுதான் நாம் பலனாய் எல்லா காரியத்தையும் எதிர்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பவுலை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் வந்து அவ்வளவு நேர்த்தியா கர்த்தரோடு இணைந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் பவுல் மூலமாய் செய்ததை நாம் காண்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாம் இணைக்கப்படுத இணை அது ரொம்ப முக்கியமானது. நீங்க யாரோடு கனெக்டா இருக்கீங்க? நீங்க யாரோடு இணைஞ்சிருக்கீங்க? சோ உலகத்தோடு இணைஞ்சிருக்கீங்களா, இல்லைன்னா கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் எல்லாரும் எங்கன்னா ஒளியும் இருளும் சம்பந்தம் இல்லாத இடத்துல சேர்ந்திருக்கிறது. நம்ம வாசிப்போம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே அவ்வளவு திட்டமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். வாசிப்போம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சம்பந்தம் இல்லையே, இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து பிரிந்திருக்கணும். இருளை விட்டு பிரிந்திருக்கணும், விக்கிரகத்தை விட்டு பிரிந்திருக்கணும். அப்ப நாம என்னன்னா எல்லாத்துலயும் ஒன்னாயிடுறோம். ஒன்னா ஆபீஸ் போறோம், ஒன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒன்னா தானே இருக்கோம். அதனால எல்லாமே ஒன்னா செய்யலாம்னு அப்படின்னு கடந்து போகிறதுனால பாவங்கள் பெருகுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா பாவத்துக்குள்ளேயே ஜீவித்து நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன் அப்படி நம்மை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். இல்ல, அவர்களை விட்டு பிரிந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவையற்ற ஆட்களோடு நாம் கலந்திருக்க கூடாது என்றும் அவங்களோடு புசிக்க கூடாது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்போ சில காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த உலகத்துல அநேகரை காப்பாற்றணும், கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் வருகைக்குள்ளாக நம்ம மாற்றணும் அப்படின்னு விசுவாசத்தின் பிள்ளைகளா நீங்க இருக்க விரும்புனீங்கன்னா ஒன்னு தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும். நீங்க அவரோடு இணைந்திருக்கிறத தான் அவர் விரும்புகிறார். ஆனா இங்க இணக்கம் வேற மாதிரி இருக்கு. இல்ல ஃப்ரெண்டுக்காக நான் அங்க போனேன், நான் ஃப்ரெண்டுக்காக இதை செஞ்சேன், என் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க அதனால இந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லி பல இடங்களில் போகக்கூடாத இடங்களில் ஐக்கியம் வைக்கக்கூடாத ஆட்களோட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அப்படின்னா எப்படி நாம மிகுந்த ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 2026ல நாம ஜனவரி மாதம் இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த அருமையான மாத நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நீங்க செவி கொடுங்க. இந்த வருடம் முழுவதுக்குள்ள ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிற்கு கடந்து வர வேண்டும். தேவன் உங்களோடு பெரிய காரியங்கள் செய்யணும்னா நிச்சயமாகவே நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் வேதத்துல நான் ரொம்ப நிறைய எனக்கு பிடித்த சில வார்த்தைகள் இல்ல, இந்த சில வார்த்தைகளும் ரொம்ப பிடிக்கும். ஒனேசிமியை குறித்து வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பிலோமோன்
அந்த பகுதியில் பார்க்குறோம். பவுல் வந்து சிறைச்சாலையில் அவரை கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி அந்த சிறைச்சாலையில் ஒரு கைதியை அங்கே மீட் பண்ணுறார். அந்த கைதியோடு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கைதி கிட்ட நீ எங்கே இருந்த, எப்படி இருந்த, ஏது இருந்தன்னு எல்லாத்தையும் பவுல் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி ஒரு மனிதனிடம் இருந்தால் அந்த வீட்டில் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை கூட்டு வந்து இந்த ஜெயிலில் வச்சுட்டாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சிலதெல்லாம் வந்து ஒனேசிமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து கிறிஸ்துவை அந்த இடத்துல பவுல் சொல்ல சொல்ல அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். உண்மையாகவே நாம மற்றவர்களிடத்துல சேரும் பொழுது அவங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு ரட்சிக்கப்பட்ட ஜனங்க போய் சேரும் பொழுது அவர்களோடு ஒன்றாய் நம்ம மாறுகிறோம். எங்கன்னா நம்ம வீக்கா இருக்கிறதுனால தான் அவங்களோட நம்ம இணைக்கப்படுகிறோம். இல்ல, பவுல் வந்து கிறிஸ்துவுக்காக அந்த சிறைச்சாலையில போயிருக்கும் போது பக்தி வைராகியம் உள்ளவராய் அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில வைக்கிறார்கள். அங்கே இந்த சகோதரனை மீட் பண்ணுகிறார், அவரோடு பேசுகிறார், அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட பொழுது பிலோமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அவருடைய நண்பருக்கு. அவர் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பிலோமோன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார்ப்பா, இப்போ ஒரு பிள்ளையை உங்க வீட்டில இருந்து நான் அனுப்புறேன், ஸோ அந்த பிள்ளையை வந்து நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அருமையான வார்த்தையை அவன் சொல்லுவார். நம்ம பிலமோன் 1 10-11 வசனங்களை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தொடர்ந்து அதை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அவ்வளோ நேர்த்தியாய் கர்த்தர் இங்க ஒரு ஆத்துமாவை ரட்சித்து நடத்துகிறார். வாசிப்போம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்புகிறான். நீ என்னன்னா, முன்னாடி அவன் வந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் உன் வீட்டில் இருக்கும்போது தப்பு செஞ்சான், அவன் வேற மாதிரி இருந்தான். ஆனா இப்போ நமக்கு பிரயோஜனம் உள்ளவனாக அவன் மாறுகிறான். அவன் ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல பார்க்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் இணைந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறுகிறது. அதோடு நம்ம கூட நிறைய பேர் இணைந்திருக்கும் போது அவங்க வாழ்க்கையும் மாறும். ஹல்லேலூயா. பவுலோடு இணைந்திருக்கும் போது ஒனேசிமுடைய வாழ்க்கை முழுவதும் மாறுகிறது. அங்கே சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணி அவன் அனுப்புகிறான். நீ போன்று என் உள்ளம் போல அவன் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், உனக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் அவன் மாறுவான் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு மகனை உன்னை இடத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் பவுல். பாருங்க, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பவுலோடு சேர்ந்த ஒரு குற்றவாளி, பவுலோடு சேர்ந்த அந்த மனிதனை கர்த்தர் மாற்றுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினபடினால் தான் இந்த வேதாகமத்தில் அவரை குறித்து நாம் படிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எந்த நிலைமையில ஜனங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் பிரசங்கத்தை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இயேசுதான் என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறீங்க. அப்போ உங்க கூட ஒருத்தர் சேரும்போது அவங்க நினைவு உங்கள் நினைவாய் மாறக்கூடாது, உங்கள் நினைவு அவர்கள் நினைவாய் மாறிடும். எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, எதற்காக நீங்கள் தேவனுக்காக வந்தீர்களோ, தேவன் உங்களை எதற்காக ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்பின் காரியத்தை நிறைவேற்றணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னில் நிலைத்திரு, என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை தருவேன். என் வார்த்தை உங்களை நிலைத்திருக்கணும். அப்படின்னா நீங்களும் நானும் இணைந்திருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. உலகம் முழுவதும் பாவம், உலகம் முழுவதும் அநியாயம், உலகம் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. மீடியா பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாவத்துக்கு மத்தியில ஜனங்களை இழுத்து கொண்டு போகிறது, தேவையற்ற உணர்வுகளுக்கு மத்தியில போகிறார்கள். இந்த உலகம் அசுத்தத்தில் போகிறது. எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நிலைத்திருந்தீங்களா, நீங்கள் மிகுந்த கனிகளை உங்களால் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ கிறிஸ்துவாகிய தேவனை நீ பற்றிக்கொள்ளு, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலிசாவை பத்தி ரொம்ப அருமையான வார்த்தைகளை நம்மளால பார்க்க முடிகிறது. எலியா வந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த இடத்துல எலிசா கூடவே வருகிறார், கூடவே இருக்கிறார், கூடவே இருந்துட்டு சொல்லுகிறார், எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கூட கூட வரியே, உனக்கு என்னதான் வேணும்னு எலியா கேட்கும் போது எலிசா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, 2 ராஜாக்கள் 2 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவரை சுத்தி இருக்காங்க, எலியாவை சுற்றி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இவர் ஒருத்தர் தான். இவர் பாக்குறாரு திரும்பி, என்னன்னா எலியா கூடவே வந்தா, கடைசி வரைக்கும் வந்தான். இவர் மேல போற வரைக்கும் கூட அவன் கூடவே இருக்கிறான், இணைந்தே இருக்கிறான். சோ எலியா
எலியாவோடு இணைந்திருந்ததுனால என்ன பெனிஃபிட்னா, இந்த உலகத்துல எலியா வாழ்ந்த வல்லமையான அந்த ஊழியத்தை காட்டிலும் இரட்டத்தனியான அபிஷேகத்தின் வல்லமை எலிசா பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருந்தா, கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படியெல்லாம் வல்லமையாய் காரியங்களை செய்தாரோ, அவருடைய பிள்ளைகளாக நாம் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தோட இந்த உலகத்துல பிரகாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்திலும் பெற்று நம்ம ஆசீர்வாதமா நம்மளால இருக்க முடியும். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னு எல்லாரும் எங்கெங்கயோ ஓடுறோம். இல்ல, சிம்பிள், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்க, அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் கேட்கிறார். அதை எலியா ரொம்ப அழகா சொல்லுகிறாரப்பா. நீ கேட்ட வார்த்தை எப்படி தெரியுமா? வசனத்துல வாசிக்கலாம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆமென். பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. எலியா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வா, என்ன பார்த்துட்டே என்ன நீ கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனியான ஆசீர்வாதம். அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே உனக்கு கிடைக்காது. இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையே இதுதான். பாருங்க, நீங்க நிலைத்திருந்தா ஆசீர்வதி படுவீங்க, நிலைத்திருந்தா பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நிலைத்திருங்க, கர்த்தரையே பாருங்க, அவரையே ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் வருகிறது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெய்லி வசனங்கள் வருகிறது, பிரசங்கம் வருகிறது. ஸோ நீங்க அதுல நிலைச்சிருங்க. கர்த்தர் என்னெல்லாம் டெய்லி உங்கள்கிட்ட பேசுகிறாரோ அதை நிலைச்சிருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் விருத்தி அடை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க வசனம் அப்படியே உண்மைதான். பாருங்க, ஒருவேளை எலியாவை ஃபாலோ பண்ணலன்னா, நீ என்னை கவனிக்கலன்னா, நீ நிலைத்திருக்க மாட்டேன் என்பதையும் அந்த இடத்துல இருக்கே. அதுதான் உண்மை. நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, நிலைத்திராவிட்டால் மிகுந்த கனி உங்களால கொடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்களும் கிறிஸ்துவும் இணைந்தே இருக்க வேண்டும். ஆமென். சோ நீங்களும் கிறிஸ்துவும் இணைந்திருந்தா உங்களோடு இணைங்கிற எல்லோருமே அல்லேலூயா உங்களை போலவே மாற்றப்படுவீர்கள், மாற்றப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்க வாயில இருக்காது, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் வாயில இருக்கும். ஆமென். நிலைத்திருப்பதுதான் முக்கியமான காரியம். அதை தான் கிறிஸ்து சொல்லுகிறார். என் வசனத்தை கேட்கிறல்ல, வசனம் உன்னை சுத்தமாக்கும். ஆமென். அந்த 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீ இந்த வசனத்தெல்லாம் கேட்டிருக்க, இந்த வசனம் கேட்டபடினால நீ சுத்தவானாய் காணப்படுவாய். சோ நீ என்னில் நிலைத்திரு. அப்புறம் தான் அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியா சொல்கிறார், நீ என்னில் நிலைத்திரு. சோ அப்போ மிகுந்த கனிகளை உங்களால் கொடுக்க முடியும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய பிரசங்கம் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். எலிசா நிலைத்திருந்தார், ஒனேசிம் நிலைத்திருந்தான், நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். சோ நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மகிமையை தருவார், அவரையே வெளிப்படுத்துவார். அவர் செய்ததை காட்டிலும் இரட்டத்தனையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நாம் செய்வோம், நம்மை சார்ந்திருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, நிலைத்திருப்பதை குறித்து எங்களோடு கூட பேசுனது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே ராஜா. அப்பா, இந்த வார்த்தை பிள்ளைங்க கையில் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, மனிதனோடு இணைந்திருக்காதபடிக்கு, ஆண்டவரே மனிதனோடு இணங்கி ஓடாதபடிக்கு கர்த்தாவே உம்மில நிலைத்திருக்க கிருபை தாங்க. எப்பொழுதும் உம்முடைய வசனத்துல உறுதியா இருந்து இந்த உலகத்தை சந்திக்கட்டும். ஆண்டவர், வசனம் இல்லாமல் ஒருவரும் வீட்டை விட்டு வெளியே போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. வசனத்தை பற்றிக்கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை பற்றிக்கொண்டு ஆண்டவர் அதன்படி இந்த உலகத்தை சந்திக்க கிருபை தருவீராக. நண்பர்களை சந்திக்க கிருபை தருவீராக. ஆண்டவர், வேலைக்கு போக கிருபை தருவீராக. நீங்கள் இல்லாமல் ஒருவரும் தனித்திராதபடி, வெளியே போகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களை நிலைத்திருக்கட்டும், மிகுந்த கனிகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நிலைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும். தேவையற்ற பயங்கள் எல்லாம் நீர் விலக்கி காத்துள்ளும். மிகுந்த கனிகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வியாதி, பலவீனம், சோர்வு, பயம் இதற்கு மத்தியில் போராடுகிற எல்லா ஆத்துமாக்களையும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா, இன்றைக்கு பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மிலும் சபையின் வார்த்தைகளையும் சபை சொல்லுகிறதிலும் நிலைத்திருக்க கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.